பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தை 3. பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே சோர்ந்து போய் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், எந்த எதிர்ப்புகள் நடுவிலும் நீங்கள் மனம் சோர்ந்து போகாதீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தன. அவர் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதனாக பாவிகளின் நடுவில் அவர் வாழ்ந்து வந்தார். அந்த நாட்களிலே அவருக்கு எதிராக எவ்வளவு அவதூறை பரப்பினார்கள். அன்னை மரியாளுக்கு எதிராக எவ்வளவு அவதூறு வார்த்தைகளை உதிர்த்தார்கள். புனித சூசேப்பருக்கு எதிராக பேசினார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே மக்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தந்தையிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, எந்த ஒரு எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் மனம் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் மனம் சோர்ந்து போகக்கூடிய வேளையிலே நாம் பலவீனம் அடைகின்றோம். மற்றவர்கள் நம்மை பற்றி பேசக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளம் உடைந்து போய்விடுகின்றது. வறுமையான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வேளையிலே நாம் மிகவும் நோயுற்றவர்களைப் போல் போய்விடுகின்றோம். ஏனென்றால் அந்த பாடுகள் நடுவில் நம்மால் எதையும் தேடி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய இந்த உற்சாகமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேறி கொண்டு இருக்கும் போது கூட பல முறை நான் சோர்ந்து போய் இருந்திருக்கின்றேன். அநேக எதிர்ப்புகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகள் நடுவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை உங்கள் முன்பாக நின்று அறிவிக்கிறேன் என்றால் இம்மானுவேலின் தெய்வம் கூட இருந்து வழிநடத்துகிறபடியினால் அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்திலே அதிகமாய் நம்மை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எந்த விதத்தில் நாம் தவறி இருக்கின்றோம், எந்த சூழ்நிலைகளில் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த நிலைமையில் இருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேலனை இழந்து போய் இருக்கின்றோம் என்று சொல்லி ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நம்மை ஆய்ந்து சோதித்து அறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இருந்தும் கூட நம்மால் வெளியிலே வர முடியும். மனிதர்கள் நம்மை பற்றி மிகவும் அசிங்கமாக கூட பேசலாம். அந்த வார்த்தைகள் சில நேரங்கள் நம்ம காதில் விழலாம். அல்லது உங்களை பற்றி தவறாக அவர்கள் மற்றவர்களுடைய காதில் விழும்படியாக பரப்பி விடலாம். சோர்ந்து போக வேண்டாம். அந்த எதிர்ப்புகளின் நடுவிலும் மனம் சோர்வுறாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாம் தேட வேண்டும். அவரோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வருகையின் போது அவரோடு நாம் கடந்து வர முடியும். இன்று இவ்விதமான சோர்வுகளோடு அமர்ந்திருக்கிறீர்களா? உங்களோடு இன்று ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார். நற்கருணை நாதர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்ப்பை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், என் மகனும் மகளும் என்னை பார்த்து இந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நான் இவ்வளவு ஜெபித்தும் என்ன பிரயோஜனம், நான் உபவாசம் இருந்தும் என்ன பயன், ஆண்டவருக்கென்று உழைத்து எதை கண்டேன் என்ற சோர்வோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று இந்த நாளில் ஏக்கத்தோடு உங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு உற்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு நாம் பட்ட பாடுகளை விட அவர் 1000 மடங்கு பாடுகளை அனுபவித்தவர். உங்களுக்காகவும் எனக்காகவும். அன்பார்ந்தவர்களே,
எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினார். அனைத்து எதிர்ப்புகள் நடுவிலும் கூட அவர் அப்படியே தந்தையினுடைய வார்த்தைகளை அறிவித்து மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை அவர் நமக்காகவும் நமது தலைமுறைக்காகவும் நம்முடைய மூதாதையர்களுக்காகவும் சிந்தி மீட்டு ரட்சித்து இருக்கின்றாரே. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சில நேரங்களில் நம்முடைய தவறுக்கு ஏற்ப நம்மை தண்டித்து கண்டித்து திருத்துவார். அந்த நேரத்திலே நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை தன் பிள்ளைகளாக நடத்துகிறார், தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ என்று இந்த நாளில் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் அவர் திருத்தும் பொழுது நாம் அலைந்து கொடுக்க வேண்டும். நாம் அந்த நேரத்தில் தற்பெருமையோடு அலைந்தோம் என்றால், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அலைந்தோம் என்றால், அந்த எதிர்ப்புகளின் நடுவில் மனம் உடைந்து போவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள், நேராக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரத்தை தான் சீக்கிரமாக வெட்டி விடுவார்கள் என்று சொல்லி. எனவே சில நேரங்களில் நாமும் வளைந்து கொடுத்து நம் பாவங்களிலிருந்து வெளியிலே வந்து எதிர்ப்புகள் நடுவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடக்கூட நேரத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை செய்வார். சில நேரங்களில் நாம் தவறக்கூடிய நேரத்திலும் கூட அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை விசுவசிக்க வேண்டும். அவர் நமக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தருகின்றார். தொடர்ந்து முன்னேறி செல்ல நம்மை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றார். நீங்கள் இன்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? கலங்காதீர்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது என்ன பிரச்சனையின் தேவைகளிலும் போராட்டங்களிலும் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களோ, அதே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவரும் கடந்து சென்றார். எனவே கட்டாயம் உங்களை பற்றி அறிந்தவர், உங்களுக்காக பாடுபட்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த இயேசுவை நினைத்து பார்ப்போம். அவரிடம் நாம் கேட்போம், இயேசுவே என்னோடு தங்கும், இயேசுவே நீர் கடந்து போன அதே பாதையில் நாங்களும் வருகின்றோம். எனவே எதிர்ப்புகள் நடுவிலே எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதற்காக சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர். எதிர்ப்புகள் நடுவிலும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆனால் சில நேரங்களிலும் தகப்பனே, பலவிதமான எதிர்ப்புகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. ஆண்டவரே, அந்த எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். சோர்ந்து போய் எதையும் செய்ய முடியாமல் அமர்ந்து விடுகின்றோம். கலக்கத்தோடு இருக்கின்றோம், போராட்டத்தோடு இருக்கின்றோம். அநேக பிரச்சனைகள் வந்து எங்களை சூழ்ந்து கொண்டுகின்றன. ஆனாலும் தகப்பனே, இன்று அதிகாலையிலே உம்மை தேடி ஆண்டவரே உமது பாதத்திற்கு கடந்து வந்து உமது உதவியை நாடி இருக்கிறோம். அப்பாம் தகப்பனே, எதிர்ப்புகள் நடுவிலும் எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம். ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய அந்த நாட்களில் வரக்கூடிய எதிர்ப்புகளை சந்திக்க எங்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, வறுமையிலும் கஷ்டத்திலும் ஆண்டவரே வரக்கூடிய எதிர்ப்புகளை தாங்கி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலும் கூட உமது வார்த்தைகளினால் எங்களை நிரப்பி இருக்கின்றீர். உமது வார்த்தைகளினால் எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து உமது பரிசுத்த இதயத்தை நோக்கி யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து தகப்பனே, அவர்களை உமது அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளிலும் நீர் பக்கபலமாய் கூட இருந்து அவர்களை எதிர்த்து வரக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து விட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே எல்லாம் வல்லவராய் இருக்கின்றீர். எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர்
வந்திருக்கின்றீர். எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாளில் கடந்து வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர், உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, எதிர்ப்புகள் நடுவிலும் ஆண்டவரை தேடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கபலமாய் இருப்பார், நமக்கு உதவி செய்வார். இந்த நேரத்திலே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.